ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வரவேற்கின்றோம். அவருடைய அன்பும் கிருபையும் நாம் தாங்கி வந்ததுக்காக இந்த 2வது மாதத்தை நாம் கண்டோம். அதுக்காக நன்றி செலுத்துவோம். தேவனுடைய இந்த திவ்ய செய்திக்குள் செல்லும் முன்புக்காக நாம் சற்று நேரம் ஜபித்து நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம், எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகளை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமா? எங்களை அதிகமாக நேசிக்கின்ற ஒரே தேவனை, உம்முடைய ஜீவனை தந்து அன்பை வெளிப்படுத்தினீர். பாவிகளுக்காக இறங்கி வந்த பரிசுத்தரே, நன்றிப்பா. இன்றைக்கும் எங்களோடு நீ பேசுகின்ற தெய்வன், பேசுவீங்க. ஒரு தகப்பனைப் போல, தாயைப் போல, நண்பனைப் போல பேசுகின்ற தேவன் நீர் ஆண்டவர். அந்த சத்தத்தை கேட்கப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களை போதியும். இந்த காலகட்டத்தில், சூழ்நிலையில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் போதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த திவ்ய வசனம் நீங்கள் பார்ப்பீங்க, ஒவ்வொரு வாரமும் அது எந்த சபையாக இருந்தாலும், எந்த ஊழியக்காராக இருந்தாலும் இதை போதிப்பாங்க. ஏன் என்றால், இந்த திவ்ய சத்தியம் உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய மெனுவல், கையேடு. எந்த ப்ராடக்ட் அது என்ன செய்வாங்கனாக்கா, இந்த மெனுவல் ஒன்று கொடுப்பாங்க கையில். அந்த மெனுவல் தான் அந்த ஜாமானுடைய, அந்த ப்ராடக்டுடைய ஏதாவது பழுது வந்துச்சாக்கா அந்த பார்ட்ஸை போய் பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த பார்ட்ஸு அது பழுதாயிருச்சு, அது சரியாக இயங்கலை, அது சரி செய்யணும் என்று அதை பார்த்து என்ன செய்வாங்க, அது சரி கட்டுவாங்க. அதே போல தாங்க உங்களையும் என்னையும் படைத்த தேவன் நம்ம அவருடைய ப்ராடக்ட். நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயாச்சும் கோளாறு வந்தாக்கா மந்திரவாதி பார்க்காதீங்க, அஞ்ஞானியத்தை பார்க்காதீங்க, ஜோசியத்தை பார்க்காதீங்க, நாள் நட்சத்திரம் பார்க்காதீங்க. எல்லா நாளும் நல்ல நாளுங்க. திவ்ய சத்தியத்தை பாருங்கள், அவருடைய சத்தத்தை கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். ஒன்றாச்சா? இன்னொன்று, சில சமயத்தை நினைப்பாங்க, இந்த பாஸ்டருங்க இந்த மாதிரியாக அவங்க இந்த செய்தி சொல்லி இது மூலியமாக அவங்க பிழைக்கிறாங்க. இன்னொரு பேருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. எனக்கு சில சமயத்தில் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஓடுனுச்சுங்க சிந்தையில். ஆனால் இன்னொரு கூட கொலோசியர் 1ஆம் அதிகாரம் அந்த 25வது வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு நான் பெருமைப்பட்டு கொண்டேன். அது சற்று வாசிக்க கேட்போமா? ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் 26 உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எஸ்டிபிசி ஏன் இந்த பாஸ்டர் இந்த சபைக்கு தான் ஊழியக்காரராக இருக்க? ஏன்னா அந்த சபைக்கு உத்தியோகராக தேவன் நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர் இவர். ஏன் உங்களுடைய ஊழியக்காரர் எவ்வளோ பெருசோ எவ்வளோ சிறுசோ இப்படி இருப்போ எவ்வளோ படித்தா எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட உத்தியோகஸ்தரம். அதை நினைக்கும் போது நான் பெருமைப்படுறேன். நான் மண்ணா போகின்ற மனுஷனுக்காக உத்தியோகம் செய்யல, பரலோகத்தில் என்னுடைய தேவனுக்காக உத்தியோகம் செய்கின்ற பொறுப்பை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா. அதனால எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் பிரசங்கம் பண்ணும்போது அலட்சியமாக என்னாதீங்க. அவர் கொடுத்த உத்தியோகத்தை அவர் செய்கிறார். ஓகேவா? பிரசங்கத்துக்குள்ள வருவோமா?
பிரசங்கத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்லி இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச கதை தான், சிம்பிளான கதை தான். இந்த முயலும் இந்த ஆமையும் ஒரு போட்டி வைப்பாங்களே, உங்களுக்கு தெரியும் தானே? இந்த மயிலும் இந்த ஆமையும் போட்டி வைப்பாங்க. அப்போ இந்த மயில் வேகமாக ஓடும், ஆமை வந்து மெதுவாக போயிட்டுருக்கோம். சரியானு சொல்லாதீங்க, நம்மளுடைய ஸ்கூல் சிலபஸில் கூட சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கதையை. அப்போ என்ன செய்வாங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்க. இதில் பாருங்கள், இந்த கதையை சற்று வேறு கோணத்தில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். 2 பேருமே ஜெயித்தவர்கள். ஆமையும் ஜெயித்தது தான், என்னது முயலும் ஜெயித்தது தான். என்னவென்றால் முயலுக்குள்ள இருக்கின்ற தன்மை, அதை வேகமாக ஓடுகின்ற தன்மை. ஆமைகிட்ட தன்மை ஸ்லோவாக ஓடுகின்ற தன்மை, நடக்கும், மெதுவாக போவோம். ஐயா, அதே போல தான் நம்ம எல்லோரும் ஜெயிப்பவர்கள். நம்மளுக்கு எல்லோருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது. அதனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இதில் நீ தோத்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாமே போச்சுன்னு சொல்லிட்டு என்னது தலைமையில கை வச்சுட்டு உச்சந்தில் உட்காந்துருக்காரு. உனக்கு ஒரு தன்மை இருக்கிறது, விசேஷமான தன்மை உனக்குள்ள கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அது வேகமாக ஓட போதோ மெதுவாக ஓட போதோ, உனக்குள்ள விசேஷமான தன்மை இன்றைக்கு இருக்கிறதா நான் காமிக்க விரும்புகிறேன். அதனால தான் என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு, தெய்வ மகிமை உன் வீட்டை ஆளுகிறதா. என்ன சொன்னேன் நான்? இந்த தெய்வ மகிமை உன் வீட்டை ஆளுகிறதா. இது நல்லா கேட்டுக்கணும். யார் இந்த வீடு என்று சொல்றது? நீயா இருக்கணும், நானா இருக்கணும். என்னோட வாழ்க்கை யார் ஆளுகிறார்? தெய்வ மகிமை ஆளுகிறதா. இந்த தெய்வ மகிமை நம்மளுடைய வீடு என்ற எல்லையை ஆண்டு கொண்டிருக்கிறதா, இல்லை வேற ஏதாவது ஆண்டு கொண்டிருக்கிறதா? இது நம்ம செக் பண்ணிக்க வேண்டிய மிக முக்கியம். உங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய ஐயா வாக்குத்தத்தமான வார்த்தை, என்னுடைய ஜீவியத்தை, வாழ்க்கையை, குடும்பத்தை, பிள்ளைகளை தேவ மகிமை ஆண்டு கொண்டிருக்கிறது. சாத்தானே நீர்க்கே, பிசாசானவனுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தெளிவாக தெரியணுங்க. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை காலியா இருந்துச்சாக்கா, வீடு காலியா இருந்துச்சுனாக்கா, குடும்பம் காலியா இருந்துச்சாக்கா, வேற ஏதாச்சும் வரும். நீங்க போய் பாருங்க, ஒரு காலியான வீட்டை பாருங்க, ஒரு எம்டி ஹவுஸை போய் பாருங்க. அங்க பார்த்தா எல்லாவிதமான நாய், பூனை, ஒரு ஒழுக்கம் இல்லாம வீடுகள்லாம் கதவெல்லாம் உடஞ்சி போய், அங்க பார்ப்பீங்க அந்த விண்டோஸ் எல்லாம் கண்ணாடியெல்லாம் உடஞ்சி போயிருக்கும். வாசப்படியை கூட பூச்சி பிடிச்சி போய் ஒட்டல் கலக்கும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவனை தேவனை தெரிந்து நீயும் நானும், என்னுடைய வாழ்க்கையை எதிரியானவனே, பிசாசானவனே நீ கேட்டுக்கொள், தேவ மகிமையினுடைய வீட்டை ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. தேவ மகிமை என்னுடைய வீட்டை எல்லா ரூமுகளையும், எல்லா கோணர்களையும் தேவன் ஆளுகை செய்கிறார். இது முக்கியமான ஒரு காரியம். தேவ மகிமை நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். ஐயா, தெய்வ மகிமை நீங்கள் சாதாரணமாக எண்ணிடக்கூடாது. இன்னொரு அந்த பட்டூல் உங்களுக்கு கொடுக்கணும். நான் அந்த பிரசங்கத்தை 2 பிரசங்கம் வந்துச்சு. ஐயா, இந்த தெய்வ மகிமையை சொல்லும் பொழுது நீங்களும் நானும் சொல்கிற மாதிரி இதை என்னமோ பெரிய ராஜாவுக்கு முடிசூட்டி அன்றைக்கு வந்து முடிசூட்டு விழா இல்லை 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 இல்லை. நீங்கள் 1வது 4வது 7வது வசனத்தை அதிகாரத்தை வாசிச்சிங்கனாக்கா, அங்கே சாலமோன் என்ற பெரிய ஞானத்தில் சிறந்தவன் தேவ ஆலயத்தை டெடிகேட் பண்றான். அங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா, வெள்ளி, பொண்ணு, வைடூரியம், எத்தனையோ விதமான ஃபர்னிச்சர்ஸ் அழகா வச்சிருந்தான். மேல தாளம், பாடுகள் இருக்கிறது.
ஹல்லேலூயா. அவன் எவ்வளவு வச்சிருக்கான்ல, இந்த டச். மனிதனுடைய வேலையில தெய்வ மகிமை டச் பண்ணிச்சு பாருங்க. தேவ ஆழ்ந்தாள் அப்படி சைலன்ஸ். ஆசாரிய நிக்கிறான், மேலத்தாள நிக்குது, பேரு நிக்குது, தேவ மகிமை இறங்குது. அதுதாங்க தெய்வ மகிமை. அந்த தெய்வ மகிமை உங்க வீட்டுக்குள்ள இருந்தாக்கா உன்னுடைய குடும்பத்தில், பிள்ளைகளில், ஃபைனான்ஸில், பிஸ்னஸில் தேவனுடைய கரம் அசைவார். இன்றைக்கு நீங்கள் நானும் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, யார் ஆளுகை செய்கிறார்? என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வீட்டில் யார் ஆளுகை செய்கிறார்? இது நீங்களும் நானும் நம்மை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டுங்க. தேவரே, யார் ஆளுகை செய்கிறார்? நீங்க வேணும். நீங்க பார்த்தீங்கன்னாக்கா மத்தேயு 14:22-36 வரைக்கும் இந்த வசனத்தை மேலோட்டம் படிச்சு போறேன். என்ன போட்டிருக்குப்பா? இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பிறகு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சென்று விட்டது. எதிர்காற்றானபடினால் அலைகளினால் அலையப்பட்டு இரவில் 4ஆம் ஜாமத்திலே நடுக்கடல்ல வாழ்க்கை நிக்குது, அலை மோதுது, அங்க இங்கேயுமாக காத்து தாக்குது, சுனாமி அடிக்குது, மழை பெய்யுது. குடும்பத்தில் என்ன செய்யணும் தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதோட முடிஞ்சிச்சு, படகு முழுகிறோமோ, நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிச்சோ என்று சொல்லி தடமாடிக்கொண்டிருக்கிற வேலையில அவங்களுக்கு தெரியல, ஆன்சர் தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. அவனுங்க எல்லாருமே பெரிய ப்ரொஃபஷனல்ஸ். பிறந்ததிலிருந்து இந்த படகு ஓட்டுறதுல தான் அவங்க வேலையை. என்ன மாதிரி காற்று வரும், என்ன மாதிரி புயல் அடிக்கும், என்ன மாதிரி அலை அடிக்கும், இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சுட்டு வந்திருக்கானுங்க. அவனுக்கு தெரியாது இல்லை. அந்த ஸ்டேஷனுக்கு நல்லா வழக்கமான இடம்தான். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில திடீர்னு புயல் வந்துச்சு. அவனோட வாழ்க்கையில சீறி கொண்டு அடிக்குது, சுனாமி தத்தளிக்குது, போர்டு எங்க போகணும்னு தெரியல, திசை தெரியல. ஆமாங்க, இந்த காலகட்டத்தில் நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். அடுத்தது என்ன நடக்க போகணும்னு தெரியாது. அடுத்த மாசம் என்னோட சம்பளம் எனக்கு வருமா, அடுத்த மாசம் என்னுடைய வருமானம் எனக்கு வருமா, அடுத்த மாசம் என்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஃபீஸ் கட்டுறதுக்கு வருமா தெரியாது, என்னை கேட்டா தெரியாது. ஆனா அங்க ஒரு சத்தம் கேட்குது பாருங்க, நான் தான் இருக்கா. என்ன சொல்றது? இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர் கடலில் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்தார்கள். ஆவேசம் என்று சொல்லி சொன்னாங்க, பயத்தினாலே அலறினார்கள். அவர் என்ன சொல்றாரு? உடனே இயேசு அவர்களோடு நோக்கி, திடன் கொள்ளுங்க, நான் தான், பயப்படாதிருங்கள். ஐயா, நம்மளுடைய வாழ்க்கையில தேவ மகிமை ஆளுகை செய்கிறதா? என்னுடைய வீட்டில தேவ மகிமை ஆளுகை செய்கிறதா? என்னுடைய குடும்பத்தில தெய்வ மகிமை ஆளுகை செய்கிறதா? திடங்கொள், பயப்படாத, நான் தான். அந்த ஆறுதலான வார்த்தை எப்பொழுது தேவனுடைய வாழ்க்கையை, குடும்பத்தை ஆளுகை செய்கிறாரோ, அந்த கம்ஃபர்டிங் வேர்ட், தேர்தல் வார்த்தை, ஆறுதல் வார்த்தை, அரவணைக்கிற வார்த்தை கர்த்தரோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே தான் நடந்துச்சுங்க. தேவாலயத்தில் அன்றைக்கு டெடிகேட் பண்றான் எல்லாத்தையும் போனா, அதெல்லாம் மேல எல்லோரும் கைகளை தூக்கி தேவனை துதிக்கிறாங்க. அந்த துதி
ஆண்டவரே எனக்கு தெரியல தெரியல இருக்கா கரங்களை சேர்ச் லுக் அட் மீ. கரங்களை உயர்த்தி சற்று நேரம் தேவனை துதிங்க, தேவனை துதிங்க, தேவனை துதிங்க. பிரேஸ் யூ ஃபாதர். துதிக்கிறோம் 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 ஆராதிக்கிறேன். நீங்கள் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும் போது ஆண்டவரே நான் சரண்டர் பண்றேன், எல்லாவற்றையும் சரண்டர் பண்றேன். என்னால் ஒன்றும் முடியாது, ஐ எம் அவைலபிள், இதோ என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். அதுதாங்க, அதுக்காக தான் அந்த கரங்களை உயர்த்தி நம்ம துதிக்கிற காரணம் அதுக்காக தான். அல்லேலூயா. யாரோ நம்ம பக்கத்தில் உங்கள் கரை ஊற்றுறாங்க, அது நானும் உயர்த்தினேன் ஒரு மாதிரி இல்லைங்க. இன்றைக்கு நல்லா தெரிஞ்சுங்க, நல்லா தெரிஞ்சுங்க. கரங்களை உயர்த்தி கருத்தை ஸ்தோத்திரிங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சத்தம், அவருடைய ஆறுதலின் தேர்தலின் சத்தம் உங்களுக்கு இங்கே உண்டாகும். தேவரை உண்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. எந்த சூழ்நிலை எங்களுடைய பிள்ளைங்கள் இருக்காங்க தெரியாது, எந்த வேலை இடத்துல இருக்கிறாங்க தெரியாது, வேலை இடத்துல என்ன பிரச்சனைகளுக்கு தெரியாது, அவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனைகளுக்கு தெரியாது. அப்பா, நான் உம்முடைய உத்தியோகஸ்தராக ஊழியக்காரனாக ஜபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய வார்த்தை அவங்களை விடுதலை செய்யட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இங்க ஒரு வார்த்தை பார்க்கிறோம் கொலைசீரில் 27 சக்தி சொல்லுது. இன்னைக்கு அதான் நம்மளுடைய வசனமே. என்ன சொல்லுது? கொலைசீர் 1:27 இருக்காப்பா. புற ஜாதிக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்தி சித்தமானார். கிறிஸ்துவை மகிமை நம்பிக்கையே உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். மீண்டும் ஒரு தெளிவா படிக்க கேட்போம். ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கை உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ரெண்டு காரியம், ரெண்டு நல்லா பார்க்கணும். ஐஸ்வர்யத்தின் மகிமை, நம்பிக்கையின் ரகசியம் உங்களுக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அந்த நம்பிக்கையின் ரகசியம் உங்களுக்குள்ள இருக்கிறது. டேக் நோட் திஸ். உங்களுக்குள்ள, எனக்குள்ள இருக்கிறது ஐஸ்வர்யவானுடைய ஆளுகை. இந்த ரகசியம் உங்களுக்கு எனக்கு தான் தெரியும். அது நமக்குள்ளதான் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆண்டவர் நமக்குள்ளதான் அதை நல்லா கவனிக்கணும். நீங்க சில சமயத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக சொல்லப்படுதுங்க. தேவன் நம்ம எல்லாம் ஐஸ்வர்யத்தால் நிரப்புகின்ற தேவன். நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம், தேவன் தன்னுடைய சாயலாக மனிதனை படைக்கிறாரு. தேவன் அந்த களிமண்ணை எடுத்து பிசைந்து அவருடைய சாயலாக படைத்து 2:27 சுவாசத்தை ஊதுறாரு அவங்களுக்குள்ள. அவர் படைத்த அந்த மனிதனுடைய சாயல், அச்சு, அடியாளம், உணர்ச்சி, உணர்வுகள் சயின்டிபிக் மூலியமாக இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மனிதனுக்கு மட்டும்தான் இந்த தெய்வீக உணர்வு என்ற ஒரு பகுதி இருக்கு அங்க மூளையில. இந்த தெய்வம் என்று சொன்னா
அவங்களுக்கு உணர்கின்ற அந்த பகுதி இயற்கையாகவே அவங்க மூளையில் இருக்கா, கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இடையில. அதுக்காக தான் மனிதன் தேவன் சொன்னாக்கா அவனுக்கு ஒரு பயமும், அவனுக்கு தேவன் எப்படியாக பக்தியோடு ஆராதிக்க அவனுக்கு தான் தெரியும். என்ன போட்டிருக்கீங்க படிப்போமா? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவருடைய நாசிலே சுவாசத்தை ஊற்றினார். இஸ் நாட் எம்ப்டி, இஸ் ஃபில்ட். அதனால தான் ஒருத்தர் கேட்டாங்க, கால்நடைனா என்ன? இன்றைக்கி அதை பாய்க்கிறோம். எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது. நீங்கள் பெரிய தமிழ் படிச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி கேட்டு நான் பழகிறேன், தெரிஞ்சுக்கிறேன். கால்நடைன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஆடு, மாடு, கோழி, கொக்கு இதுக்கெல்லாம் பேர் தான் கால்நடை என்று சொன்னாங்க. அப்போ அந்த டீச்சரு கேட்டான் அந்த பையன் சாஸ்தார், இந்த மாதிரி கால்நடைன்னு சொல்லிட்டு இந்த மிருகங்கள்லாம் சொல்கிறோம். ஸோ நம்மளும் தான் காலில் நடக்கிறோம், அப்போ எப்படி அது என்ன சொன்னாங்க. அவன் கேட்கும் பொழுது அப்போ இந்த டீச்சருங்களும் ரொம்ப திறமையானவங்க எல்லாமே அது தெரியா கட்டியும் குட், வெரி குட் கொஸ்டின், வெரி இன்டெலிஜென்ட் கொஸ்டின், இப்படி தான் கேள்வி கேட்கணும், இப்படி தான் இருக்கணும் சொல்லிட்டு நான் குறைச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி சில பேர் திறமையாக அவங்க சமாளிக்கிறதுக்காக சில கேள்விங்களுக்கு பதில் சொல்லாமையே போயிடுவாங்க. அப்போ அந்த பையனுங்க என்ன செஞ்சாங்க, அந்த டீச்சருக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. என்ன பேர்னாக்கா, குட் கொஸ்டின் சார், நைஸ் கொஸ்டின் சார், இப்படி தான் கேள்வி கேட்கணும் சார். அது சொல்லிட்டு அப்படி ஒரு நிக் நேம் வச்சுட்டாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கால்நடை மிருகங்கள், நம்மளும் காலை தான் நடக்கிறோம். ஒரு மாட்டையோ இல்லை ஒரு ஆட்டையோ பார்த்து நீங்கள் கேட்டிங்கனாக்கா, போகும்போது கேட்டிங்கனாக்கா, யாரை மாடை நான் எங்கே போகிறேன்னாக்கா, நான் எங்கள் மாமியார்கிட்ட போயிட்டு வரேன், இல்லை பிறந்த நாளுக்கு போயிட்டு வரேன் சொல்லுமா? சொல்லாது. ஆனால் நம்மக்கிட்ட கேட்டால், இருப்பா கடத்தலுக்கு போயிட்டு வரேன், ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். பேசுகின்றவன் மனிதன், பேசாதது மிருகம். சிம்பிள். அதனால தான் அதுக்கு கால்நடை என்ற பேர். அன்பானவர்களே, இது பெரிய ஒரு டீச்சிங் தெரியுங்களா? ஸோ இன்றைக்கு நீங்களும் நானும் பேசுகின்றவர்கள், நம்மளை தேவன் நிரப்பத்தக்க. யோபு ரொம்ப அழகாக சொல்றாங்க. யோபு 33:4 தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. How nicely put. எவ்வளவு அழகாக போட்டிருக்காங்க பாருங்க. அந்த யோபு புஸ்தகம் தான் வேதத்திலே பழைய புஸ்தகம், முதல் எழுதப்பட்ட புஸ்தகம்னு சரித்திரம் சொல்லுது. ரொம்ப அழகா சொல்லுது. தேவன் இன்னும் உண்டாக்கினார், அவருடைய சுவாசம் எனக்கு உசுர கொடுத்துச்சுங்க. அதுதாங்க இன்னைக்கு நீங்க படிக்கின்ற இந்த வேதம், இந்த உசுறு உன்னை உண்டாக்கினது. நம்ம படிக்கிறவன், ஐயா நாங்க வேலை செய்யறோம், அங்க சம்பாதிக்கிறோம், இவ்வளவு பொண்ணு வச்சிருக்கோம், இவ்வளவு வெள்ளி வச்சிருக்கோம், இவ்வளவாக என்னுடைய சம்பாத்தியம், இவ்வளவாக என்னுடைய பிரிஸ்டேஜ். ஐயா உசுரை இல்லா கட்டியா நீ ஜீரோ, நீ ஒரு பணம். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் உனக்குள், தேவ மகிமை உனக்குள் ஆளுகை செய்கிறதா? அந்த ரகசியத்தை இன்றைக்கு தேவன் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறாரா? நீங்களும் நான் இன்றைக்கு கேட்க வேண்டிய கேள்வி. அன்பானவர்களே, இதேதான் கடைசியாக சொல்லி முடிக்க போறேன்.
லூக்கா 19 1-10 பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கடைசி 10வது வாசம், இந்த 9-10 வாசிப்போம். லூக்கா. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. யார வந்ததுனால, யார் வந்து இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள் வந்ததுனால, இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள் ஆளுகை செய்வதனால, இயேசு கிறிஸ்துடைய மகிமை அந்த வீட்டு. யாரு? சக்கியாசு ஒரு மோசமானவன் என்றும், அவன் வட்டியை கொடுத்து வாங்குறவன் என்றும், அவன் பெரிய அதிகாரத்தில் இருந்தான். ஆனால் அவனுக்கிட்ட ஒரு நல்லா தெரிஞ்சுக்கிட்டான், இந்த உசுறு என்கிட்ட இருக்க இந்த உசுறு தேவன் கொடுத்து உண்டாக்கின இந்த தேவன் தெரியல, அவனுக்கு தெரியல. அவன் நினைச்சான் பணம் தான், பணம் சம்பாதிக்கிறது தான் நோக்கமாக இருந்தான். பணம் இருந்தால் போதும், பணத்தை நான் சம்பாதித்து இது மாதிரி அநேக நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். ரொம்ப பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. ரொம்ப பேர், நீங்களும் நானும் மட்டுமல்ல, பெரிய பெரிய பாலிட்டிஷியன்ஸ், பெரிய பெரிய அதிபர்கள், பெரிய பெரிய பணம் படைச்சவங்கலாம் நினைக்கிறாங்க பணம் தான். ஆனால் ரொம்ப அழகாக எசேக்கியேல் சொல்றாரு, ஆண்டவர் போய் சொல்றாரு, ஐயா உன்னோட வீடு காலியாக இருக்கு, உன்னுடைய வீட்டில் காலியான இடம் கிடக்கு. பிசாசவன் ஆளுகை செய்கிறான், உலகம் ஆளுகை செய்குது, பணம் ஆளுகை செய்குது, படுப்பு ஆளுகை செய்குது, பதவி ஆளுகை செய்குது. ஆனால் இயேசுடைய மகிமை ஆளுகை செய்யல. இயேசுடைய மகிமை அங்கே ஆளுகை செய்ய கட்டி அங்கே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆறுதலான வார்த்தை இல்லை, ஒருத்தவங்க தேற்றுள்ள வார்த்தை இல்லை, ஒரு அன்பு இல்லை, பொறுமை இல்லை. தெரிஞ்சுக்கிட்டான் உன்னோட உள்ளத்தை நான் வாழ போறேன். ஏசு கேட்கிறார், ஏசு வரட்டா கேட்கிறாரு, உன் வீட்டில் இன்னைக்கு நான் வர போறேன். ஓகே, உனக்கு இதே தான் இன்றைக்கு திருச்சபையை இது கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவரே, இயேசு கேட்கிறார், உன் இதய கதவை தட்டுகிறார். நான் இன்றைக்கு உன்னோடு கூட வாசம் செய்ய போறேன். மகிமையின் தேவன், மகத்துவ தேவன், அவருடைய மகிமை ஐஸ்வர்யத்தின் நம்பிக்கை. ஏன்னா உங்களுக்கு சொன்னேன், அந்த முயல கதையும் அந்த ஆமை கதையும் உங்களுக்கு சொன்னேன். ஐயா, நீங்க அதுக்கு அப்பாற்பட்டது, உங்களுக்குள்ள நம்பிக்கையின், இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கையின் ரகசியத்தை வச்சிருக்கிறீங்க. வேதம் அதான் சொல்லிக்கிறேன். திரும்பவும் பார்ப்போம் அதை கடைசியாக. கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்றும், என்னது, இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் உங்களுக்குள் இருக்கின்ற அந்த ரகசியம், அந்த நம்பிக்கை, சத்தியத்தை தெரிஞ்ச திருச்சபையை உங்களுக்கு தேவன் கொடுத்த இந்த ரகசியம், நம்பிக்கையின் ரகசியம் உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கிறது. உங்களுக்குனா அதை செய்ய முடியும், நீங்க தான் அதை செய்ய முடியும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறார். அது ஐஸ்வர்யத்தின் நம்பிக்கை. ஐஸ்வர்யனுக்கு ரிச்னஸ் ஆஃப் க்ளோரி ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. அப்ப அந்த ரிச்னஸ் ஆஃப் க்ளோரி இருக்கும்போது நம்ம ஏழை இல்லை, நம்ம ஏழ்மையில் இல்லை. அதனுடைய வீடு சின்னதோ பெருசோ, கர்த்தருக்கு எப்படியாக நீ பாவிக்கிற, கர்த்தருக்கு எப்படி அது பயன்படுத்துகிற. How you use your house. It can be big house or small house or tiny house. How it will be useful to God. கர்த்தருடைய மகிமைக்கு அது எப்படி பிரயோஜனமாக இருக்குது இன்னைக்கு கேட்டுக்கொள்வோம். 2 காரியத்துக்கு முன்னெடுத்து வைக்கிறேன். இது வரைக்கும் இந்த இயேசு ஐஸ்வர்யமான இயேசுடைய மகிமை உன் உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளல என்பவர்கள் என்னோடு ஜபிக்கணும். ஏற்றுக்கொண்டவர்கள், ஐயா நான் சில காரணத்தினால சோதிக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கை
தடமாடி போயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க. இன்றைக்கு இந்த ரகசியத்தை நான் கற்றுக்கொள்வேன். ஐஸ்வர்யத்தின் ரகசியம், நம்பிக்கையின் ரகசியம் எங்குள்ள இருக்கு, விடமாட்டேன். இயேசு கிறிஸ்து இந்த நம்பிக்கையின் ரகசியத்தின் மகிமையை எனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என்னை உருவாக்கினார். அவருடைய சுவாசம் எனக்கு உசுரை கொடுத்துச்சு. நன்றி செலுத்துவோமா? ஜெபித்துக் கொள்வோம். தேவரே நன்றி. உங்களுடைய மகிமை என்னுடைய வாழ்க்கையில் வரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க ஆளுகை செய்யுங்க. தெரிந்த இதனால் வரைக்கும் இந்த ரகசியத்தை தெரியலப்பா, ஐஸ்வர்யமான அந்த மகிமை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாய், குடும்பத்தில் இருக்கும்படியாய், பிள்ளைகமத்தில் இருக்கும்படியாய் வழி நடத்துங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.